விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நீங்க கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் குலுக்கல் முறையில் என்னதான் எவ்வளோ சக்ஸஸ் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு திமிரு மட்டும் இருக்கவே கூடாது. இந்த மாதிரி ஒரு அகங்காரம் இருந்ததுனால தான் இப்போ வடிவேலு அவர்களோட நிலம் இப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். வடிவேலு அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை செம்மையான ஒரு வார்த்தையாக சக நடிகர்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா பேசலாமா? அதாவது வடிவேலு அவர்கள் கூட நடித்த பல நடிகர்கள் வடிவேலை பத்தி தவறா தான் சொல்லியிருக்காங்க. வடிவேலு இப்படிப்பட்டவர், அவர் ரொம்ப நெகட்டிவான மனுஷன், யாருக்குமே நல்லது செய்ய மாட்டாங்க, அப்படி எப்படின்னு பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை ஓப்பனாக உறுதிப்படுத்துகிற விதமாக வடிவேலு அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, ஸோ என்னோட இடத்த நிரப்புவதற்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. என்னோட இடம், அதாவது என்னோட சீட் இப்போ காலியாக தான் இருக்குது. அந்த சீட்டில் யார் வேணால் உட்காரலாம். அப்படி உட்காருவதற்காக அந்த சீட்டை நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த சீட்டில் யாராலையுமே உட்கார முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஸோ டைரெக்டாக சொல்லணும்னா என்ன யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதுக்கு சிங்கமுத்து அவர்கள் பயங்கரமான பதிலடி கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு காமெடியனோட இடத்த இன்னொரு காமெடியன் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அப்படி வந்தவங்க தான் கவுண்டமணி செந்தில். அதுக்கப்புறம் தான் வடிவேலு அவர்கள் வந்தாங்க. கவுண்டமணி செந்திலோட காலம் முடியும் போது வடிவேலு அவர்கள் வந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் வடிவேலு அவர்கள் காலம் முடியும் போது மற்ற நடிகர்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. ஸோ வடிவேலு அவர்கள் இப்படி சொன்னது தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கமுத்து அவர்கள் எனக்கு ஸ்கோப், எனக்கு தனியாக ஒரு படத்தை கொடுத்தா நான் கொஞ்சம் சூப்பராக நடிப்பேன், வடிவேலு இடத்த நானே ரீப்ளேஸ் பண்ணுவேன் அப்படின்னும் சிங்கமுத்து அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ வடிவேலு அவர்கள் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில்